இப்போ அதுக்கு மேலே கடிக்க விடுவாங்க. கிளாஸுக்கு உள்பகுதியில் விஷம் இறங்க பாருங்கள். ஒரு ட்ராப் 2 ட்ராப் தான் இறங்கும் சார். நல்லா கவனிக்கணும் சார். கப்புக்கு உள்பகுதியில் பாருங்கள். இறங்கிச்சு. இப்போ அந்த பாம்போட விஷம் காலி ஆகிடுச்சு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. அப்படின்ற செகண்ட்ஸாக ரெடி ஆகிடும் பாம்புக்கு. நம்ம எல் மாதிரி தான் அதுக்கு. அந்த கிளான்ஸில் விஷம் இருந்துக்கிட்டே இருக்கும், காலி ஆகாது. புரியுதுங்களா? பாம்போட பல்லு வந்து நம்ம சதையை தொலைகிறதுக்கு மட்டும்தான். அந்த தொலையிட்ட உடனே அந்த விஷம் ஃபுல்லாக இறங்கிடும், ஃபார்ம் ஆகிடும் பாடிக்குள்ளே. இதோட அடுத்த வாரம் தான் விஷம் எடுப்பாங்க. வீக்லி 1 டைம் தான். அடுத்த சாட்டர்டே தான். இதுவரையும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. இன்றைக்கி உணவு தருவாங்க அவங்களுக்கு. எப்படி தருவாங்க? அந்த பானையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு கேலியை போட்டு விட்டுருவோம். பாம்பு வெளியே வந்து வேட்டையாடி சாப்பிடும். வைக்கோலுக்குள்ளே போய் பதங்கிடுவாங்க. அவ்வளோதான். அதோட அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் அந்த நம்பரை நம்ம பானையே தேடும். அது வரையும் அவங்கள ரெஸ்ட்டு. இங்கேயே வெளில தான் இருப்பாங்க. இந்த பாம்போட விஷத்தை தான் நம்ம மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தரோம். எப்படி தரோம்? இதை லிக்விடாக இறங்கிச்சு பார்த்தீங்களா, அதை தரமாட்டோம். 5 மணிக்கு மேலே லேபில் எடுத்து போய் கொடுத்துருவோம். லேபில் கொடுத்த உடனே அதை ஒரு பாட்டிலில் போட்டு அதை பவுடராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த பவுடரை மட்டும் தான் சேல் பண்ணுறோம். இந்த 4 பாம்போட விஷத்தை தனித்தனியாக பிரித்து மிக்ஸ் பண்ண மாட்டோம். இதை மிக்ஸ் பண்ணுற இடம் தான் அந்த ஆராய்ச்சி நிறுவனம். அவங்க என்ன பண்ணுவாங்க? 4 பாம்போட விஷத்தை ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் மிக்ஸ் பண்ணி குதிரையோட பாடியில் இங்கே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. குதிரையோட பாடியில் இருக்கிற பிளட்டு தான் நம்மளோட ஆன்டிபயோட்டிக்காக உற்பத்தி பண்ணுது. போர்டில் எழுதியிருக்கிற இந்த 4 டைப் தான் பிக் 4 வெனமஸ். இந்த 4 பாம்பு தான் விஷப்பாம்பு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மீதி எந்த பாம்பும் விஷம் கிடையாது. சார பாம்பு வால் அடிச்சிடும், பச்சை பாம்பு கண்ணை கொம்பேரி முக்கன் கடிச்சிட்டா சுடுகாட்டுக்கு போகிற வரை வெயிட் பண்ணுறதுலாம் பாம்பு மேலே இருக்கிற பயத்தை நம்மளுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா பாம்பை சாகடிச்சிடக்கூடாதுன்ற ஒரே விஷயத்துக்கு நிறைய பேர் இந்த பாம்பால் தான் நம்ம உயிர் வாழுமே. அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 4 பாம்போட விஷம் இல்லைடானா இந்த ஆன்டிவினம் கிடையாது. இந்த விஷத்தை வச்சு தான் அந்த ஆன்டிவினத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் விஷப்பாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு, கட்டு விரியன், கங்கன் விரியன், சுருட்ட விரியன், 473 பாம்பு இந்த பானைக்குள்ளே இருக்குது. பானைக்குள்ளே மூடி வச்சிருக்கிற அனைத்துமே பாம்பு தான். இதில் கேள் போட்டுக்கிறது வந்து கட்டு விரியன். 2 பாம்பு இருக்கும். 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 பாம்பு இருக்கும். சீன் போட்டுக்கிறது நல்ல பாம்பு. இந்த ஆர்வின் போட்டுக்கிறது வந்து கண்ணாடி விரியன். இங்கே இருக்கிற எல்லா பாம்புமே விஷத்தோட விஷப்பல்லோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாம்பு இதுதான். நிறைய பேர் நினைக்கலாம் இது சின்ன பாம்பாக இருக்குது, இது விஷமான். இது நேம் வந்து இங்கிலீஷில் வந்து கல்டு வைப்பர்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. இது குட்டி பாம்பு கிடையாது, இது அடல்ட். இது வயசு கேட்டிங்கன்னா 10 வருஷத்து பாம்பு. இது 10 இயர்ஸ் ஓல்டு. இது சரிங்களா? 35 வருஷம் ஆனாலும் பாம்பு இவ்வளோ தான் இருக்கும், வளராது. இது முழுசாக வளர்ந்துடுச்சு. ஆனால் கடிச்சிட்டா கடிப்பட்ட பகுதி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஏனக்கால் மாதிரி வீக்கம் அடையும் பெருசாக. 2 நாள் டைம் கொடுக்கும். நம்ம இம்மிடியட்டாக மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசன் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும். மெயின் விஷயம் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கோம், பாம்பு முட்டையில் இருந்து தான் வெளியில் வருது. இதெல்லாம் வந்து நாய் பூனைகள் மாதிரி குட்டி போடும் டேரெக்டாகவே. இது மேமல்ஸ். இது அந்த குட்டி போடும் போது அந்த குட்டி விஷத்தோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா விஷத்தோடு தான் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த பாம்பு மணல் பகுதியில் இருந்தால் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். புரியுதுங்களா? அது மண்ணோட மண்ணாக இருக்கிறதே தெரியாது. நம்ம தெரியாமல் காலோ கையோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னு வச்சுங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும் அது.